நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக நிறைய விவாதங்கள்ல விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாட்டோட நீங்க தான் பேசிட்டு இருந்தீங்க நிறைய நேரங்கள்ல. இந்த வெற்றி முகத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல நிச்சயமா சார், நான் களத்தை பார்த்த அனுபவத்துல தான் சொன்னேன். நமக்கு ஆச்சரியம் அளிக்கல. எனக்கு ஆச்சரியம் அளிக்கல. இது என்ன ஆச்சரியம்னா, நான் ஒரு 70 இடங்கள் 60 இடங்கள் வரை வந்து தொங்கு சட்டசபை அமையலாம் நினைச்சேன். இப்பொழுதும் தொங்க நோக்கி தான் இருக்கு. நான் 2 விஷயங்கள் குறிப்பிட்டேன் சார். நீங்க நம்ம கன்னியாகுமரி விவாதம் கூட நீங்க தான் என்ன நடத்துனீங்க. கிட்டத்தட்ட 2 விஷயங்கள் அதில் குறிப்பிட்டேன். இந்த தேர்தலில் தாவேகா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. சிறுபான்மையினர் ஓட்டுகளை மொத்தமா எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட பாஜக எதிர்ப்பு அரசியல் இந்த தேர்தலோட முடிய போதுன்னு. பாஜக அரசியலும் முடிந்திருக்கிறது, பாஜக எதிர்ப்பு அரசியலும் முடிந்திருக்கிறது. அதனுடைய வளம் தான் தாவேகா கிடைத்த வெற்றி ஒன்று என்றது அந்த விவாதத்திலே சொன்னேன் சார். அதிமுக காப்பாற்றப்படும், திமுகவுக்கு தான் சவால் என்று சொன்னேன். பலரும் அதை ஏத்துக்கல. நான் வந்து சொன்ன விஷயங்கள் பலரும் என்ன மறுத்தளிச்சாங்கன்னா, திமுகவை தான் அவர் விமர்சிக்கிறாரு, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டிங்கிறாரு, அப்புறம் எப்படி அது திமுகவுக்கு ஆபத்தா இருக்கும் அப்படின்னு. அவர் அப்படி பேசினதே திமுக ஓட்டை வாங்குறதுக்கு தான். அதிமுக ஓட்டை வாங்க முடியாதுன்னா அதிமுக இழந்து விட்டது ஏற்கனவே. இப்பொழுதும் அதிமுக கட்சி ஓட்டை தான் வச்சிருக்காங்க. அதனால அவங்களோட பாரம்பரிய வாக்கு வங்கியை அப்படியே மீட்டெடுத்திருக்காங்க. ஆமா, கடந்த தேர்தலில் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது என்பது 66, கிட்டத்தட்ட கூட்டணியாக சேர்ந்து 75. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த 11 மணி நிலவரப்படியே +3 இருக்காங்க, 78 இடங்கள் இருக்காங்க. பட் திமுகவுக்கு பெரிய மைனஸ் ஆகுது. நீங்க நான் தொடர்ச்சியா அன்றைய நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா சார், விஜய் ஒரு பெரிய சக்தி, அதை மதிப்பீடு செய்யறதுல திமுக 2 பேரும் தவறிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, அதுல மிக முக்கியமான நிலை என்னன்னா சார், ஆளுங்கட்சி மீதான எதிர்ப்பை அதிமுக உருவாக்க முடியல. அது தோல்வி மாடல். அன்னைக்கு சொன்ன கருத்து தான் நான் இன்னைக்கு சொல்றேன். ஆனால் அதை உருவாக்குனது விஜய் அதை உருவாக்கி உடைச்சதுனால தான் அதிமுக தன் ஓட்டை வாங்கி இவ்வளவு தொகுதிகள் வர முடிந்தது, அப்படிங்கிற லீடிங் வர முடிந்ததுங்கிறத பாக்குறேன். தொடர்ச்சியா விஜய நான் களத்துல கிட்டத்தட்ட மக்கள் மன்றத்தில் சந்திச்சேன் சார். அதாவது சார், குமரி மாவட்டம் வந்து மத ரீதியா வாக்களிக்கக்கூடிய கலாச்சாரம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. அங்கேயே உங்களுக்கு பாஜக அரசியலும் முடியுது, பாஜகவுக்கு எதிரான அரசியலும் முடியுதுன்னா, தமிழ்நாட்டு களம் வந்து இப்படிதான் இருக்கலாம் அப்படிங்கிற அனுமானத்துல தான் நான் தொடர்ந்து விஜய் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு சொன்னேன். ஏன்னா குமரி மாவட்டம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு சிறிய மாவட்டமா இருக்கலாம் சார். நான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான செய்தியா இருந்தாலும் குமரி மாவட்டத்துக்குள்ள இருந்து அதுக்கு ஒரு களம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். எங்க மாவட்டத்தில் தான் பாஜகவும் இருக்கு, காங்கிரஸும் இருக்கு, திராவிட கட்சியிலான திமுக அதிமுகவும் இருக்கு. நாம் தமிழர் கட்சி முதன்முறையா ஒரு யூனியன் கவுன்சிலர் வெற்றி பெற்றதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பேரூராட்சியில் 4 கவுன்சிலர்கள் இருக்கிறது கன்னியாகுமரியில் தான். ஸோ இந்த மண் ஒருத்தவங்களை அங்கீகரிச்சதுன்னா அதோட மிகை குறைய பார்த்தே நம்ம என்ன பண்ணலாம், தமிழ்நாட்டோட கல்ச்சர் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிதான் பார்த்தேன். குமரி மாவட்டத்தில் திடீர்னு ஒரு தாவேகா இங்க எங்க மாவட்டத்தில் வெற்றியா பதிவு செய்யலை இது வரைக்கும். பட் ஆனா அந்த மாற்றத்தை உணர முடிந்தது. கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஓட்டு 45,000 ஓட்டு குமரியிலே வாங்க முடியும்னா தமிழகத்தோட லேண்ட்ஸ்கேப்ல இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சொன்னேன். இது எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது. நான் ஒரு 50-60 இடங்கள் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு நினைத்தேன். அதை விட அபரிமிதமாக வந்திருக்காங்கிறது கிட்டத்தட்ட திமுக மேல வெறுப்பை உருவாக்கி அதை அறுவடை செய்திருக்கிறார் தான் நான் பார்க்கிறேன். இல்ல, இந்த போக்கு எதை நோக்கி இருக்குது? தொங்கு சட்டசபை அமைவதற்கான வாய்ப்பு இருக்குமா, இல்ல தனிப்பெரும்பான்மையாகவே தாவேகா அதிகமான கூடுதல் இடங்களை பெறுறாங்க அப்படின்னு எதிர்பார்க்க? தனிப்பெரும்பான்மை என்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் தோன்றுகிறது. ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது 104 என்று இருக்கு. 3 சுற்றுகள் தான். 2 கட்சிகள் 140 இடங்கள்ல இருக்காங்க. ஆமா, கிட்டத்தட்ட அந்த கூட்டணியாக இவர் இல்லை, தனியாக தான் இருக்கிறார். 104 என்பது பெரிய எண்ணிக்கை. இந்த எண்ணிக்கையிலேயே மாற்றம் வரலாம். திடீர்னு ஒரு 5-10 கூடலாம், அல்லது 5-10 குறையலாம். அப்படி குறைந்தாலும் நம்ம இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு இதுக்குள்ள. அதிமுகவும் தாவேகாவும் ஒருவேளை தேர்தலுக்கு பிந்தைய உடன்பாடு செய்து கொண்டால் பாஜகவை துச்சமென துறந்து விட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயோடு கைகோர்க்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் தென்படுகிறது இப்போ உள்ள சூழலை பார்த்தா. ஏன்னா அதிமுகவினர் கொண்டாடுறாங்க இந்த வெற்றியை. ஆக்சுவலா அவங்க வந்து வருத்தப்படணும், திமுக தோல்வியடைந்து விட்டது அப்படின்னு அவர்கள் கொண்டாடுறாங்க. தாங்களும் தோல்வியடைந்திருக்கிறோம் என்பதை விட்டு நகர்ந்து திமுக வீழ்த்தப்பட்டு விட்டது என்கிற மனநிலையில் இருக்காங்க.